ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நல்லா ப்ளஃபியான பஞ்சு போல் சாஃப்டான மல்லிப்பூ இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு இட்லி ரொம்ப பிடித்தமான காலை உணவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப எளிதில் டைஜஷன் ஆகக்கூடியது. இந்த இட்லி கல் மாதிரி கொடுத்தோம்னா யாராலையும் சாப்பிட முடியாது. அதனாலேயே நிறைய பேர் இட்லியை அவாய்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிற அளவுகளையும் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா எல்லாராலையும் நல்ல பர்ஃபெக்டான இட்லி செய்ய முடியுங்க. ஒரு வயசு குழந்தைகளுக்கு கூட இந்த இட்லியை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக நான் இன்றைக்கி வெங்காய சட்னி செஞ்சுருக்கேங்க. நார்மலாக நீங்கள் செய்கிற வெங்காய சட்னி மாதிரி இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாக இருக்கும். ரெகுலராக நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தான் செய்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சு போல் சாஃப்ட் இட்லிக்கு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் ஆளாக்கில் 4 ஆளாக்கு இட்லி அரிசி சேர்த்து விட்றேங்க. இட்லி அரிசி அளக்குறச்சு நான் தட்டு அளந்திருக்கேன். அளக்குறதும் ரொம்ப முக்கியங்க. அளவுகளும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம அளந்து எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம். நான் 4 பங்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பு கிளாஸு ஆளாக்கு எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற குண்டான இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரேஷன்லேயே சில சமயம் குண்டான அரிசி போடுவாங்க, புழுங்கல் அரிசி, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற இட்லி அரிசி தான். நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்தையும் அளந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை நான் பாருங்கள் நல்லா குவிச்சு அளந்திருக்கேன். அரிசியை தட்டி அளந்திருக்கேன். உளுந்தை நல்லா குவிச்சு அளந்திருக்கேன். நீங்கள் பிராண்டடாக உளுந்து வாங்கினீங்களா, ஆசீர்வாத், உதயா, இந்த மாதிரி பிராண்டட் உளுந்து வாங்கினீங்கன்னா அரிசி அளந்த மாதிரி உளுந்தையும் தட்டி அளந்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மலாக உளுந்து வாங்கியிருக்கனால நல்லா குவிச்சு அளந்திருக்கேங்க. ரேசன் உளுந்து பயன்படுத்தினீங்கன்னா 1.25 ஆளாக்கு அளந்து எடுத்துக்கோங்க. இது கூடயே நான் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளை அவல்லையே கெட்டியான அவல் எடுத்திருக்கீங்க. நீங்கள் பேப்பர் அவல் கூட எடுத்துக்கலாம். அவல் மட்டும் சேர்த்தா போதுங்க. ஜவ்வரிசியோ ஆமணக்கு விதையோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த ஒரு பொருள் சேர்த்தாவே நல்ல ஸ்பாஞ்சியாக வரும். நெக்ஸ்ட்டு அவளை தண்ணி ஊற்றி 2 டைம் வாஷ் பண்ணி, அரிசியையும் 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதே மாதிரி உளுந்தை நம்ம வாஷ் பண்ணுறச்ச வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த உளுந்தம்பருப்பு நல்ல கையில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிடுங்க. 3 டைமாவது நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை ஓரளவுக்கு போயிடும். ஸோ அதனால் ஒரு 3 டைம் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ உளுந்து, அரிசி, அவல் எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கு மேலே ஊறக்கூடாது. அரிசி வேணால் ஊறலாம், ஆனால் உளுந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஊற வைக்கக்கூடாது. கிரைண்டரில் அரைக்கிற பட்சத்தில் 4 மணி நேரம் ஊறினா போதுங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அந்த உளுந்தோட ஸ்ட்ரென்த்து போயிடும். அதனால தான் சொல்கிறேன். 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மாவு அரைச்சிடலாங்க. கிரைண்டர் நல்லா கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே உளுந்து தான் அரைக்கணும். அரிசியை அரைச்சிட்டு உளுந்து அரைச்சோம்னா கிரைண்டர் சூடாயிரும். அப்போ உளுந்து நல்லா புசு புசுன்னு உப்பி வராது. அதனால் எப்போயுமே ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைக்கணும். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிடுங்க. உளுந்த ஊற வச்ச தண்ணியை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதே தண்ணியை ஊற்றி அரைச்சோம்னா மாவு ரொம்ப புளிச்சிருங்க. அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றி அரைங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றாமல் அரைப்படட்டும். அந்த வீலெல்லாம் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா கை வச்சு எடுத்து விடுங்க. அப்போ தான் எல்லா உளுந்தம்பருப்பும் நல்லா மைய அரைப்பட்டு வரும். இப்போ பாருங்கள், ஒரு தண்ணி ஊற்றாமே ஓரளவுக்கு உளுந்தம்பருப்புலாம் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ தண்ணியை நம்ம தெளிச்சுக்கலாம். உளுந்துக்கு எப்பயுமே தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தெளித்து தான் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சாதான் உளுந்து நல்லா பக்குவமாக அரைப்பட்டு அப்படியே நல்லா ப்ளஃபியாக பொங்கி வருங்க. இப்போ உளுந்தை போட்டுட்டு நம்ம அப்படியே போயிடக்கூடாது. இந்த மாதிரி அப்பப்போ கை வச்சு அங்கனங்கன்னா எடுத்து விட்டு அரைக்கணுங்க. அப்போ தான் உளுந்து நல்லா ப்ளஃபியாக உப்பி வரும். இப்போ பாருங்கள், உளுந்து எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க உளுந்து ஆட்டுறதுக்கு. நீங்கள் போடுற அளவை பொறுத்து உளுந்தோட டைமிங், அரைப்படுற டைமிங் வேரி ஆகலாம். இப்போ கையில் தொட்டு பார்க்கும்போது நல்ல வெண்ணெயாட்டம் இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்ல வெண்ணெயாக ஸ்மூத்தாக அரைச்சிடணும். இப்போ உளுந்து கரெக்டாக பக்குவமாக அரைப்பட்டிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் உளுந்த மாவை கொஞ்சமாக போட்டிங்கன்னா துப்புன்னு தண்ணியில் விழுந்து உள்ளே மூழ்கக்கூடாது, அப்படியே மிதக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உளுந்து கரெக்டாக அரைப்பட்டிருக்குன்னு அர்த்தங்க. எந்த ஸ்டேஜ் வரவும் உளுந்து அரைக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம அரைச்சாலும் இட்லி நல்லா புசு புசுன்னு உப்பி வராதுங்க. இப்போ நம்ம உளுந்த மாவை எடுத்துடலாம்.
பாருங்கள், உளுந்து வந்து பார்க்குறதுக்கு மாவு எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். அப்படியே காற்றாக இருக்குங்க. நுரைய நம்ம கையில் தொட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே ஊதி விட்டால் கூட அப்படியே பறந்துடும் போல இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக உளுந்த மாவை எடுத்து நான் போடுறேன். எப்படி தொப்புன்னு விழுந்து அப்படியே நிற்கிது பாருங்கள். அப்படியே பவுன்ஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம உளுந்த காற்றாக அரைச்சிக்கணுங்க. நல்லா நுரையாட்டம் அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி அரைச்சிடலாம். அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி கிரைண்டரில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அதுக்கு அரிசிக்கு வந்து ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிக்கணுங்க 1/2 கிளாஸு. இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியை வடிச்சிடுங்க. அரிசியை மட்டும் சேர்த்துடலாம். இந்த அரிசி கூடயே நம்ம ஊற வச்ச அவளையும் சேர்த்துடலாம். அவள் ஊற வச்ச தண்ணியெல்லாம் முழுசாக வடிகட்டிடுங்க. பாருங்கள், அவள் வந்து எந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு ஊறியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் அவளை ஊற வச்சுடணுங்க. இப்போ அவளையும் இதில் சேர்த்துடலாம். அரிசியை வந்து நம்ம மையாக அரைச்சிடவே கூடாதுங்க. அப்படி அரைச்சோம்னாலும் இட்லி ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். ஸோ அரிசியை அரைக்கிறச்ச இதை ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் நான் வச்சுக்கோங்க. உப்புமா ரவை பதத்துக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி அரைப்பட்டுருச்சு. நல்லா ரவை பதத்துக்கு கையில் அப்படியே நரன்னு படுதுங்க. இந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இந்த அரிசி மாவை உளுந்து மாவை கொட்டி வச்சுருக்கிற அதே பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இது கூடயே கல்லுப்பு சேர்த்து விட்றேங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவை வந்து நான் 2 பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. 2 பாத்திரத்துக்கு மாற்றும் போது பாதி அளவு ஃபில் பண்ணிக்கோங்க மாவை. ரொம்ப பொங்க ஃபில் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம புளிக்க வைக்கிறச்ச மாவு பொங்கி பாத்திரத்துலேருந்து பொங்கி நல்லா கீழெல்லாம் வழிஞ்சிருங்க. அதை நம்ம க்ளீன் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்கும். அதனால் பாதி அளவு மாவு ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. பொங்கி கீழே வழியவே இல்லை. 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சா போதுங்க. ரொம்ப நுரைச்சி புளிக்க வைக்கக்கூடாது. அந்த மாதிரி புளிக்க வச்ச மாவை பயன்படுத்தக்கூடாது. உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவை நம்ம அப்படியே அலங்காமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான இட்லி தோசை சாப்பிட முடியும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பக்குவமாக புளிச்சு வந்துருச்சுங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா அடியில் கூடி ஒரு 4லேருந்து 5 டைம் ஒரே டைரெக்ஷனில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சில பேர் மாவை வந்து மேலாப்பில் எடுத்து இட்லி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஊற்றினாலும் இட்லி ப்ளஃபியாக வராது. ஸோ அதனால் அடுத்தடுத்து ஊற்றுற இட்லி வந்து கல் மாதிரி ஆயிருங்க. ஸோ அதனால் மாவை எப்பயுமே நல்லா அடியில் கூடி ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இட்லி ஊற்றணுங்க. இப்போ இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த குழியோட விளிம்புலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் இட்லி வந்து தட்டில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி தட்டு உள்ளே வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதே மாவை பயன்படுத்தி தோசை வாத்துடலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தவா ஹீட் ஆகும் அப்படியே ஊற்றி விட்டுருங்க. நல்லா ஸ்மூத்தாக வறுக்க வருங்க. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக வெங்காய சட்னி பார்த்துடலாம். கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயவும் ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்த்து விடுறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து விடுறேங்க. கொத்தமல்லி விதையும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடணும். கறியிடக்கூடாது. கறியிடனா வெங்காய சட்னியோட டேஸ்ட்டே மாறிடுங்க. இப்போ இது கூடயே 4 மிளகாய் வத்தல் சேர்த்து விடுறீங்க. இந்த மிளகாய் வத்தல் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 4 சேர்க்குறேன். உங்கள் மிளகாய் வத்தல் ரொம்ப அதிகமாக காரம் இருந்துச்சுன்னா 3 மிளகாய் வத்தல் சேர்த்தா போதுங்க. இப்போ இது கூடயே நான் 3 பூண்டு பல் சேர்த்து விட்றேங்க. பூண்டு ஓரளவுக்கு சிவக்கவும் நான் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து விடுறேங்க. நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 3 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு, வெங்காயம் வந்து ரொம்ப சிவக்க வதக்கக்கூடாது. அப்படி வதக்குனிங்கன்னா சட்னி வந்து கசப்பு சுவை வந்துடும். அதனால் லைட்டாக சிவந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் சிவந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை வந்து இதில் சேர்த்துடலாங்க. தண்ணியோடையே சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உங்களோட புளியோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி புளியோட அளவையும் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க. இப்போ புளி சேர்த்துட்டு இது கூடயே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறவும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாதுங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 கொத்து கருவேப்பிலை, 1 மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டேங்க. அவ்வளோதான், நம்மளோட
மணக்க வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இட்லி நல்லா ப்ளஃபியாக உப்பி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு உப்பி வர்றதுக்கு நம்ம சேர்த்த இட்லி அரிசியும் உளுந்தும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அரைச்ச பக்குவமும் கரெக்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக உப்பி வருங்க. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உடனே இட்லியை வந்து தட்டிலிருந்து எடுக்காதீங்க, தட்டில் ஒட்டிக்கும் வராது. ஒரு 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்பூன் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், கையிலேயே ஈஸியாக எடுத்துடலாங்க. அதனால தான் உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போதே அந்த குழியோட விளிம்புலையும் அப்ளை பண்ண சொன்னேன். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குன்னு. நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. இதை வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம கேக்கெலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்கும். சுட சுட மல்லிப்பூ இட்லியும் இந்த வெங்காய சட்னி கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காய சட்னியை லாஸ்ட்டாக கொஞ்சமாக சட்னி மட்டும் வைங்க அப்படின்னு சட்னியை மட்டுமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சுவை அறிந்துட்டு சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.